ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனலில் திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலை போலவே அச்சு அசலாக இருக்கக்கூடிய திருப்பதி நமூனா ஆலயம் பற்றி பார்க்கலாம். மேல் திருப்பதியில் இருக்கக்கூடிய வெங்கடேஸ்வர பெருமாள் கோவில் எப்படி இருக்குமோ அப்படியே அச்சு அசலாக இருக்கக்கூடியது தான் இன்றைக்கி நாம் வீடியோவில் பார்க்கக்கூடிய திருப்பதியில் இருக்கக்கூடிய நமூனா ஆலயம். ஏற்கனவே இந்த கோவிலை பற்றிய டீட்டெயில்டு வீடியோ நம்முடைய சேனலில் இருக்குது. அந்த வீடியோனுடைய லிங்க்கை இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். தினமுமே எஸ்விபிசி சேனலில் நாம் பார்க்கக்கூடிய கோவிலும் இப்போது நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நமூனா ஆலயம் தான். நமூனா என்பது மாடல், மாதிரி என்பது பொருள். ஸோ நமூனா ஆலயம்னா மாதிரி ஆலயம் என பொருள்படும். டிடிடி மற்றும் எஸ்விபிசி சேனல் இணைந்து தான் இந்த கோவிலை உருவாக்கியிருக்காங்க. ரீசண்டாக தான் நமூனா ஆலயம் கம்ப்ளீட்டாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. ரெனோவேட் பண்ண பிறகு கோவிலை பார்க்கறதுக்கு அப்படியே நம்முடைய திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவில் போல தான் இருக்குது. திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலில் மூலவர் வெங்கடேஸ்வர பெருமாள் அமைந்திருக்கக்கூடிய பங்காரு வாக்கிலி எப்படி இருக்குமோ அந்த பங்காரு வாக்கிலியை தான் எக்ஸாக்டாக நமூனா ஆலயத்தில் ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. திருமலையில் பெருமாளை தரிசனம் பண்ண போகக்கூடிய சமயத்தில் இது எல்லாமே நம்ம கவனித்து பார்த்துட்டு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பங்காரு வாக்கிலிக்குள்ளே என்டர் ஆன உடனே நமக்கு கண்டிப்பாக மறந்துடும். நம்முடைய எண்ணம் எல்லாமே பெருமாளை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வரணும் அப்படின்ற அந்த தாட் ப்ராசஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த தூண் கவனித்து பாருங்கள். பங்காரு வாக்கிலிக்குள்ளே நம்ம என்டர் ஆகிறப்போ இருக்கக்கூடிய 3 கியூஸில் ரைட் மோஸ்ட் கார்னர் கியூ பக்கத்தில் தான் இந்த பில்லர் எல்லாமே வரும். இந்த தூணில் ஸ்ரீராமர், லக்ஷ்மணர் மற்றும் ஆஞ்சநேயர் இருக்கக்கூடிய ஒரு சிற்பம் இருக்கும். இப்போ அதை நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதவு வழியாக தான் டிடிடி எம்ப்ளாயீஸ் வந்து போவாங்க. அவங்க உள்ளே வர்றப்போ இந்த தூணில் இருக்கக்கூடிய ஸ்ரீராமரை தரிசனம் பண்ணுவாங்க. பங்காரு வாக்கிலிக்குள்ளே டியூட்டி இருக்கக்கூடிய டிடிடி எம்ப்ளாயீஸ் அவங்க டியூட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக வரக்கூடிய சமயத்தில் தூணில் இருக்கக்கூடிய ஸ்ரீராமரை தொட்டு தரிசனம் பண்ண பிறகு தான் டியூட்டியில் ஜாயின் பண்ணுவாங்க. நீங்கள் நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம். இது எல்லாமே மேலே மலைக்கு போய் நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய சமயத்தில் கவனிக்க மாட்டோம். மோரோவர் ஸ்ரீராமர் இருக்கக்கூடிய இந்த சைட் தூணும் நமக்கு விசிபிளாக இருக்காது. மேலே ரூஃப்லையுமே தசாவதாரங்கள் இருக்கும். அதே போல் பங்காரு வாக்கிலிக்குள்ளே வராக பெருமாளினுடைய சிலை இருக்கக்கூடிய தூண் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ போன பழைய வீடியோவில் நான் எல்லாமே எக்ஸாக்டாக இடம் குறிப்பிட்டு இந்தந்த இடங்களில் இருக்கக்கூடிய தெய்வங்களை நம்ம தரிசனம் பண்ணிட்டு போகணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோவுமே செக் பண்ணி பாருங்கள். நான் திருப்பதியில் அடிக்கடி தரிசனம் செய்வதற்காக போகக்கூடிய கோவில்களில் நமூனா ஆலயமும் ஒன்று. போன 2 முறை போயிருந்தப்போ இங்கே ரெனோவேஷன் ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போவே எனக்கு ரொம்ப ஈகராக இருந்துச்சு. ரெனோவேஷன் முடிஞ்சால் நமூனா ஆலயம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துடணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். இப்போது சமீபத்தில் போயிருந்த சமயத்தில் ரெனோவேஷன் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி இருந்துச்சு. திருமலை கோவில் பங்காரு வாக்கிலி மாதிரியே இப்போது நம்முடைய நமூனா ஆலயமும் தகதகன்னு மின்னுது. நீங்கள் இதுவரை நமூனா ஆலயத்திற்கு போனது கிடையாது அப்படின்னா மிஸ் பண்ணாமல் ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. போன வீடியோலேயே இந்த கோவில் எல்லாமே கம்ப்ளீட்டாக வீடியோ எடுத்து இருந்தனால இந்த முறை உள்ளே இருக்கக்கூடிய ரூம்ஸ்லாம் நான் எடுக்கலை. இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரெனோவேட் பண்ணியிருக்கக்கூடிய காரணத்தினால உள்ளே இருக்கக்கூடிய அந்த 3 அறைகளையுமே பொருட்கள் எதுவுமே இப்போதைக்கு வைக்கலை. மேபி வரக்கூடிய நாட்களில் அந்த பொருட்கள் எல்லாமே பாலிஷ் செஞ்ச பிறகு இந்த ரூம்குள்ளே வைப்பாங்களா என்பது எனக்கு சரியாக தெரியல. நாங்கள் போயிருந்த நாள் ரூம்குள்ளே எந்த பொருட்களும் வைக்கலை. இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயிலுக்கு உள்ளே போகிறப்பவே அர்ச்சகர் வெளியே நின்றுட்டு இருந்தாங்க. தரிசனத்திற்கு வர்றீங்கன்னா வேகமாக வந்துடுங்க, திரை போட போகிறோம், அதற்கப்புறம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் பெருமாளை தரிசனம் பண்ண முடியும்னு சொன்னாங்க. அதற்கப்புறம் உள்ளே போய் நாங்கள் பெருமாளை நல்லா பொறுமையாக நின்று தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். கற்பூர ஆரத்தி காமிச்சாங்க, தீர்த்தம் கொடுத்தாங்க, சடாரி வச்சாங்க. அதற்கடுத்து அவங்க பூஜைக்காக திரைச்சீலை போட்டுட்டாங்க. இந்த கோவில் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா நம்ம மலைக்கு ஏறத்துக்கு முன்னாடி அலிப்பிரி செக் பாயிண்டில் நம்முடைய லக்கேஜஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ணுவாங்க. அலிப்பிரி செக் பாயிண்ட்டுக்கு முன்னாடி பெரிய கருட பகவான் சிலை இருக்கும். கருட பகவான் சிலைக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு போகும். அந்த ரோடு எஸ்வி ஜுவாலஜிக்கல் பார்க் ஜூவுக்கு போகக்கூடிய ரோடு. கருட பகவான் இருக்கக்கூடிய அந்த கருடா சர்க்கிளில் இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த கோவில் இருக்குது. அந்த லெஃப்ட் சைட் ரோட்டில் எங்கேயுமே நீங்கள் திரும்ப வேண்டாம். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 1 கிலோமீட்டர் பக்கத்தில் போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் இந்த சைன் போர்டு இருக்கும். தியானராமம் நமூனா ஆலயம் அப்படின்னு ஒரு சைன் போர்டு இருக்கும்.
அந்த இடத்துல திரும்பின உடனேயே ரைட் சைடில் உங்களுக்கு இந்த கோவில் இருக்கும். ஒரே கேம்பஸுக்குள்ளேயே இந்த நமூன ஆலயமும் இருக்கு. தியானராமம் என்று திருப்பெயர் சூடப்பட்டுள்ள ஒரு பெரிய சிவலிங்க ஆலயமும் இருக்கு. சிவலிங்கம் நல்ல பிரம்மாண்டமாக கிட்டத்தட்ட ஒரு 11 அடி உயரத்தில் இருப்பார். ஒரே கேம்பஸ்க்குள்ளே 2 கோயிலுமே நீங்கள் ஒரே சமயத்தில் தரிசனம் செஞ்சுட்டு வந்துடலாம். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு மறக்காமல் எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.